ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிடாலயா அன்பர்கள் அனைவருக்கும், ஜோதிட சான்றோர்கள் அனைவருக்கும் சேலம் அஷ்டோனந்தாவின் வணக்கங்கள் மற்றும் எனது குருநாதர் அவர்கள் அனைவரின் பாதலும் பணிந்து இன்றைய பதிவை துவங்குகின்றேன். இன்றைய இந்த வாரத்திய பஞ்சாங்க விஷயங்களை நாம் காண்பதற்கு முன்பாக நம்பிக்கைகளும் ஆசாரங்களும், அதாவது இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கைகளும் ஆசாரங்களும் என்ற தொகுப்பில் இருந்து இன்று நாம் திருக்கோயிலை வணங்கிவிட்டு கோயிலை வலம் சுற்றி வருவது எதற்காக என்பதை பற்றி நாம் காண்போம். அதற்கு முன்பாக நாம் இந்த வாரத்திய பஞ்சாங்க விஷயங்களை வரிசையாக பார்த்த பிறகு இந்த பதிவினை நாம் பார்ப்போம். இன்று பிலவ வருடம் ஆனி மாதம் கலியுகாதி 5123 சாலிவாகனம் 1943 ஆங்கிலம் ஜூன் மாதம் 2021 பசலை 1430 கொல்லம் 1196 ஜேஷ்ட ஆஷாட மாதம் உத்தராயண காலம் கிரீஷ்ம ருது மிதுன மாதம். இன்று ஆனி மாதம் 7ஆம் நாள் ஆங்கிலம் 21/6/2021 திங்கட்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி திதி 19 நாளிகை 20 விகடிகை பகல் 1:32 வரை. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் 27 நாளிகை 24 விகடிகை மாலை 4:45 வரை. சிவம் நாமயோகம் 29 நாளிகை 22 விகடிகை. பத்ரை கரணம் 19 நாளிகை 20 விகடிகை. நட்சத்திர தியாஜ்யம் 40 நாளிகை. நேத்திரம் 2 ஜீவன் 1. அமிர்தாதி யோகங்கள் அமிர்த யோகம் 27 நாளிகை 24 விகடிகை. அதன் பின் மரண யோகம். இன்று மிதன ராசி இருப்பு 4 நாளிகை 24 விகடிகை. சேலம் அகஸ்து 31 நாளிகை 43 விகடிகை. விவாக சக்கரம் தெற்கு, வாரசூலை கிழக்கு, யோகினி கிழக்கு. திருக்கணித சிராத்த திதி ஏகாதசி துவாதசி, வாக்கிய சிராத்த திதி துவாதசி. விரதாதி முக்கிய விசேஷங்கள் இன்று திதித்வயம், விவாகம், நிர்ஜல ஏகாதசி, பெரியாழ்வார். அடுத்ததாக ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2021 செவ்வாய்க்கிழமை. துவாதசி திதி 11 நாளிகை 25 விகடிகை பகல் 10:22 வரை. விசாக நட்சத்திரம் 21 நாளிகை 26 விகடிகை பகல் 2:22 வரை. சித்தம் நாமயோகம் 20 நாளிகை 7 விகடிகை. பாலவக்கரணம் 11 நாளிகை 26 விகடிகை. நட்சத்திர தியாஜ்யம் 30 நாளிகை 22 விகடிகை. நேத்திரம் 2 ஜீவன் 1. மரணயோகம் 21 நாளிகை 25 விகடிகை வரை. அதன் பின் சித்த யோகம். இன்றைய மிதுனராசி இருப்பு 4 நாளிகை 14 விகடிகை. சேலம் அகஸ்து 31 நாளிகை 43 விகடிகை. விவாக சக்கரம் தெற்கு, வாரசூலை வடக்கு, யோகினி வடக்கு. திருக்கணித சிராத்த திதி திரையோதசி, வாக்கிய சிராத்த திதி திரையோதசி. இன்றைய விரதாதி முக்கிய விசேஷங்கள் இன்று தனிய நாள், பாண்டவ ராம லக்ஷ்மண துவாதசி. இன்று ருண விமோசன பிரதோஷம் ஆகும். இன்று செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷம் வருவதால் இன்றைய நாள் நாம் வாங்கிய கடன், அடுத்தவரிடமிருந்து நாம் கடன் வாங்கியிருந்தால் இன்றைய நாளில் நாம் அந்த தொகையில் ஒரு சிறு பகுதியை இன்று நாம் அடைத்து வந்தால் மீதியுள்ள அனைத்து தொகைகளும் கடன் தொகையை கூடிய விரைவில் அடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக ஆனி மாதம் 9ஆம் நாள் ஆங்கிலம் 23/6/2021 புதன்கிழமை. திரையோதசி திதி 2 நாளிகை 59 விகடிகை. அதன் பின் சதுர்தசி திதி 54 நாளிகை 22 விகடிகை காலை 7 மணி வரை திரையோதசி திதி. அதன் பின் சதுர்தசி திதி இரவு 3:33 வரை. இன்று அனுசம் நட்சத்திரம் 14 நாளிகை 59 விகடிகை இரவு பகல் 11:48 விகடிகள் வரை. சாத்தியம் நாமயோகம் 10 நாளிகை 28 விகடிகை. தைத்துலா கரணம் 2 நாளிகை 59 விகடிகை. அதன் பின் கரசை கரணம் 28 நாளிகை 41 விகடிகை. நட்சத்திர தியாஜ்யம் 27 நாளிகை 27 விகடிகை. நேத்திரம் 2 ஜீவன் 1. அமிர்தாதி யோகங்கள் சித்த யோகம் 60 நாளிகை. மிதுன ராசி இருப்பு 4 நாளிகை 4 விகடிகை. சேலம் அகஸ்து 31 நாளிகை 43 விகடிகை. விவாக சக்கரம் தென்மேற்கு, வாரசூலை வடக்கு, யோகினி தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு. திருக்கணித சிராத்த திதி சதுர்தசி, வாக்கிய சிராத்த திதி சதுர்தசி. விரதாதி முக்கிய விசேஷங்கள் இன்று அவமாகம். இன்று விவாக நாள்
மற்றும் ஸ்ரீமன்னாத முனிகள் மற்றும் ஜேஷ்டாபிஷேகம். அடுத்ததாக ஆனி மாதம் 10ஆம் நாள் 24/6/2021 வியாழன்கிழமை பௌர்ணமி திதி 45 நாளிகை 53 விகடிகை இரவு 12 மணி 9 நிமிடங்கள் வரை. இன்று கேட்டை நட்சத்திரம் 8 நாளிகை 26 விகடிகை, அதன் பின் மூலம் நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் காலை 9 மணி 10 நிமிடங்கள் வரை உள்ளது, அதன் பின் மூலம் நட்சத்திரம். சுபம் நாமயோகம் 42 விகடி வரை, சுப்ரம் நாமயோகம் 51 நாளிகை 7 விகடிகை, பத்ரை கரணம் 20 நாளிகை 4 விகடிகை, அதன் பின் பவகரணம் 45 நாளிகை 43 விகடிகை. இன்று நட்சத்திர தியாஜ்யம் 26 நாளிகை 20 விகடிகை, நேத்திரம் 2 ஜீவன் 1 பிரபல அரிஷ்டயோகம் 8 நாளிகை 25 விகடிகை, அதன் பின் அமிர்த யோகம். மிதுன ராசி இருப்பு 3 நாளிகை 53 விகடிகை மற்றும் சேலம் அகஸ்து 31 நாளிகை 43 விகடிகை. விவாக சக்கரம் தென்மேற்கு, வாரசூலை தெற்கு, யோகினி தெற்கு, திருக்கணித சிராத்த திதி பௌர்ணமி, வாக்கிய சிராத்த திதி பௌர்ணமி. இன்று விரதாதி முக்கிய விசேஷங்கள் பௌச்சய மன்வாதி, வட சாவித்திரி விரதம் மற்றும் பௌர்ணமி பூஜை இன்று மற்றும் தேதி மலை. அடுத்ததாக ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2021 வெள்ளிக்கிழமை திதி பிரதமை திதி 37 நாளிகை 57 விகடிகை, அதன் பின் துவிதியை திதி. பிரதமை திதி காலை 8 மணி 59 நிமிடங்கள் வரை உள்ளது. மூலம் நட்சத்திரம் 2 நாளிகை 6 விகடிகை காலை 6 மணி 42 நிமிடங்கள் வரை, அதன் பின் பூராடம் நட்சத்திரம் 56 நாளிகை 31 விகடிகை விடியற்காலை 4 மணி 25 நிமிடங்கள் வரை பூராடம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய நாமயோகம் பிராப்தம் நாமயோகம் 42 நாளிகை 1 விகடிகை, பாலவ கரணம் 11 நாளிகை 49 விகடிகை, அதன் பின் கௌளவ கரணம் 37 நாளிகை 57 விகடிகை, நட்சத்திர தியாஜ்யம் 23 நாளிகை 53 விகடிகை, நேத்திரம் 2 ஜீவன் 1 அமிர்தாதி யோகங்கள் 2 நாளிகை 8 விகடிகை, அதன் பின் பிரபல அரிஷ்ட யோகம் 56 நாளிகை 1 விகடிகை. இன்று மிதுன ராசி இருப்பு 3 நாளிகை 43 விகடிகை வரை. இன்று விவாக சக்கரம் 31 நாளிகை. இன்று சேலம் அகஸ்து 31 நாளிகை 43 விகடிகை. விவாக சக்கரம் தென்மேற்கு, வாரசூலை மேற்கு, யோகினி மேற்கு, திருக்கணித சிரார்த்த திதி பிரதமை, வாக்கிய சிரார்த்த திதி பிரதமை. விரதாதி முக்கிய விசேஷங்கள் இன்று இஷ்டி மற்றும் ஜேஷ்ட பகுலம். இன்று ஆனி மாதம் 12ஆம் நாள் 26/6/2021 சனிக்கிழமை துவிதியை திதி 30 நாளிகை 56 விகடிகை மாலை 6 மணி 11 நிமிடங்கள் வரை, அதன் பின் திருதியை திதி. உத்திராடம் நட்சத்திரம் 51 நாளிகை 58 விகடிகை இரவு 2 மணி 36 நிமிடங்கள் வரை, அதன் பின் திருவோணம் நட்சத்திரம். நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் 33 நாளிகை 43 விகடை, ரைத்துலா கரணம் 4 நாளிகை 18 விகடிகை, நட்சத்திர தியாஜ்யம் 15 நாளிகை, நேத்திரம் 2 ஜீவன் 1 அமிர்தாதி யோகங்கள் சித்தியோகம் 60 நாளிகை, மிதுனராசி இருப்பு 3 நாளிகை 33 விகடிகை. மேலும் சேலம் அகஸ்து 31 நாளிகை 43 விகடிகை. விவாக சக்கரம் மேற்கு, வார சூளை கிழக்கு, யோகினி வடமேற்கு, திருக்கணித சிராத்ததி துவிதியை, வாக்கிய சிராத்ததி துவிதியை. அடுத்ததாக ஆனி மாதம் 13ஆம் நாள் 27/6/2021 ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி 25 நாளிகை 13 விகடிகை பகல் 3 மணி 54 நிமிடங்கள் வரை, அதன் பின் சதுர்த்தி திதி. திருவோணம் நட்சத்திரம் 48 நாளிகை 51 விகடிகை இரவு 1 மணி 21 நிமிடங்கள் வரை. நாமயோகம் வைத்திருதி நாமயோகம் 26 விகடிகை 26-29. பத்ரை காரணம் 25 நாளிகை 13 விகடிகை. இன்று நட்சத்திர தியாஜம் 1 நாளிகை 27 விகடிகை, அதன் பின் 58 நாளிகை 37 விகடிகை. நேத்திரம் 2 ஜீவன் 1 அமிர்தாதி யோகங்கள் அமிர்த யோகம் 48 நாளிகை 51 விகடிகை. இன்று மிதுன ராசி இருக்கு 3 நாளிகை 23 விகடிகை. சேலம் அகஸ்து 31 நாளிகை 43 விகடிகை. விவாக சக்கரம் மேற்கு, வாரசூலை மேற்கு, யோகினி வடகிழக்கு, திருக்கணித சிரார்த்த திதி திருதி, வாக்கிய சிரார்த்த திதி திருதி. இன்றைய விரதாதி முக்கிய விசேஷங்கள் இன்று விவாக சுப முகூர்த்த நாள் மற்றும் சங்கடகர சதுர்த்தி நாள் மற்றும் சிரவண விரதம் மற்றும் வைத்திருதி சிரார்த்தம். இன்று பஞ்சாங்க விஷயங்கள் நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த வாரத்திய ராகு கால யமகண்ட வேலையை பற்றி நாம் வரிசையாக பார்ப்போம். இன்று திங்கட்கிழமை காலை 7:30 to 9 மணி வரை ராகு காலமும், பகல் 10:30 முதல் 12 வரை யமகண்ட வேலையும்,
குளிகை காலம் 1:30 to 3 வரையிலும். செவ்வாய்க்கிழமை ராகு வேலை 3 மணிக்கு மேல் 4:30 வரையிலும். யமகண்ட வேலை காலை 9 to 10:30 வரையிலும். குளிகை காலம் 12 மணிக்கு மேல் 1:30 வரையிலும். புதன்கிழமை ராகு காலம் 12 மணிக்கு மேல் 1:30 வரையிலும். யமகண்ட வேலை காலை 7:30 to 9 வரையிலும். குளிகை காலம் 10:30 to 12 மணி வரையிலும் உள்ளன. வியாழக்கிழமை ராகு காலம் 1:30 மணிக்கு மேல் 3 வரையிலும். யமகண்ட வேலை காலை 6 மணிக்கு மேல் 7:30 வரையிலும். குளிகை காலம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 வரையிலும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 to 12 வரை ராகு வேலையும், மாலை 3 மணிக்கு மேல் 4:30 மணிக்கு மேல் யமகண்ட வேலையும், குளிகை காலம் 7:30 மணிக்கு மேல் 9 மணி வரையிலும் உள்ளன. சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 வரை ராகு வேலையும், மதியம் 1:30 மணிக்கு மேல் 3 வரை யமகண்ட வேலையும், காலை 6 மணிக்கு மேல் 7:30 வரை குளிகை காலமும் உள்ளன. ஞாயிறு மாலை 4:30 to 6 மணி வரை ராகு வேலையும், மதியம் 12 மணிக்கு மேல் 1:30 வரை யமகண்ட வேலையும் உள்ளன. மற்றும் குளிகை காலம் 3 மணிக்கு மேல் 4:30 வரை உள்ளன. மற்றும் இன்றைய வாரத்திய தினசரி சுபஹோரை காலங்களை வரிசையாக பார்ப்போம். திங்கட்கிழமை காலை 6 to 7 வரையிலும், பகல் 12 to 2 வரையிலும், இரவு 6 to 9 மற்றும் 10 to 11 வரை. செவ்வாய்க்கிழமை காலை 10:30 to 11 வரை மற்றும் பகல் 12 to 1, மாலை 4:30 to 6, இரவு 7 to 8, இரவு 10 to 12 வரையிலும். புதன்கிழமை காலை 9 to 10, மதியம் 1:30 to 3, மாலை 4 to 5, இரவு 7 to 10, இரவு 10 to 12 வரை. வியாழக்கிழமை சுபஹோரை காலை 9 to 10:30, மதியம் 1 to 1:30, மாலை 4:30 to 6, மாலை 6 மணிக்கு மேல் 7 வரை, இரவு 8 to 9 மணி வரை. வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலங்கள் காலை 6 to 9 வரை, மதியம் 1 to 1:30 வரை, மாலை 5 மணிக்கு மேல் 6 வரையிலும், இரவு 8 to 9 வரையிலும், இரவு 10:30 to 11 மணி வரையிலும் உள்ளன. சனிக்கிழமை காலை சுபஹோரை 7 to 7:30 வரையிலும், பகல் 10:30 to 12 வரையிலும், பகல் 12 to 1 மணி வரையிலும், மாலை 5 மணிக்கு மேல் 6 வரையிலும், இரவு 6 to 7:30 வரையிலும், இரவு 9 to 10 வரையிலும். ஞாயிறு கால சுபஹோரை காலங்கள் காலை 7:30 to 10 வரையிலும், மதியம் 2 மணிக்கு மேல் 4:30 மணி வரையிலும், காலை இரவு 9 to 12 மணி வரையிலும் சுபஹோரை காலங்களாக உள்ளன. இந்த சுபஹோரை காலங்களில் நல்ல விஷயங்களும் சுப விஷயங்களை நாம் செய்யலாம். அடுத்ததாக நாம் காண இருக்கும் தலைப்பானது இந்து மதத்தின் உள்ள நம்பிக்கைகளும் ஆசாரங்களும் என்ற தலைப்பில் நாம் காண்போம். அதற்கு முன் இன்றைய வாரம் சந்திராஷ்டமம் அடையும் ராசிகளை பற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு பார்ப்போம். 20/6/2021 ஞாயிறு காலை 7:42 முதல் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 22/6/2021 செவ்வாய்க்கிழமை காலை 8 to 59 வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது. அடுத்து 22/6/2021 செவ்வாய்க்கிழமை காலை 8:59 மணிக்கு மேசராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 24/6/2021 வியாழன்கிழமை காலை 9:10 மேசராசிக்கு சந்திராஷ்டமம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக 24/6/2021 வியாழன் காலை 9:10 ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 26/6/2021 சனிக்கிழமை காலை 9:55 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக 26/6/2021 சனிக்கிழமை காலை 9:55 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 28/6/2021 திங்கட்கிழமை பகல் 12:59 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நாம் நம்பிக்கைகளும் ஆசாரம் என்ற தலைப்பில் நாம் காண இருப்பது, நாம் கோயிலை வலம் வருவது எதற்கு என்று நம்ம அனைவருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாத ஒரு விஷயமாக, என்ன காரணம் என்று தெரியாத விஷயமாக இருக்கலாம். அதனோட தாத்பரியம் என்னவென்றால், கோவில் தரிசனத்திற்கு போகும் இளைஞர்களிடம் பெரியோர்கள் கோயிலை வலம் சுற்றி வர மறந்து விடாதே என்று கூறுவது உண்டு. கோயிலை வலம் வர வேண்டும் என்பதே இப்போதனையாகும். இதன் பின்னால் ஒரு சிறப்பான அர்த்தமுள்ள சாஸ்திரமும் உள்ளது.
காலையிலும் மாலையிலும் பொதுவாக உடற்பயிற்சியின் வேலைகளாக நாம் பழக்கப்படுத்தியுள்ளோம். இது இயலாதவர்களுக்கு கோயில் தரிசனமும் கோயிலை வலம் வருவதும் ஒரு நல்ல உடற்பயிற்சியாக அமையும். சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியே கோயிலை வலம் வருதல் ஆகும். காலணிகளை களைந்துவிட்டு வலம் வருதல் மற்றும் தோப்பு கரணமிடுதல் மற்றும் கும்மிடுதல் முதலியவை உடற்பயிற்சியின் சக்தியை அதிகரிக்கிறது. இவ்வாறு நாம் அறியாமலேயே உடலிலுள்ள எல்லா மூட்டுக்களும் தசைகளும் நன்றாக அசைவடையும் ஒரு உடற்பயிற்சியே இது ஆகும். கோயில் தரிசனத்திற்கு நாம் செய்வது உடற்பயிற்சியின் ஒரு நோக்கமும் மற்றும் சாஸ்திரப்படி வலம் வைத்தல் என்பது வலது பக்கம் சுற்றி வருதல் என்பதே ஆகும். பொதுவாக கோயில் வலம் வருவது வலப்பக்கமாகத்தான். இப்படி செய்வதில் நாம் இறைவனுடன் கூடுதலாக நெருங்குகின்றோம் என்பது ஆசாரிய படிப்பினை. கோயில் வலம் வரும்போது நம் முன்ஜென்மங்களில் செய்த பாவமும் அழிந்துவிடும் என்பது இந்து மத சாஸ்திர நம்பிக்கை ஆகும். யானி யானிச யாயானி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பரதனிஷத்தே பத்தே. இவ்வாறாக நாம் இந்த தலைப்பாக கோயிலை வலம் வருவதற்கு எதற்காக என்ற தலைப்பை பார்த்தோம். அடுத்த வாரம் நாம் பஞ்சாங்க விசைகளும் மற்றும் இந்த இந்து சாஸ்திர ஆச்சாரங்கள் நம்பிக்கைகளும் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் சுபம்.